படை வீரர்கள் என் வீட்டை தீக்கி இரையாக்கி விட்டார்கள். தயவு தாட்சண்யமின்றி தோளுக்கு மேல் வளர்ந்த என் மகனையும் கொன்று விட்டார்கள். உனது வீரர்கள் இவ்வாறு செய்ததற்கு நான் பழி வாங்காமல் விடப் போவதில்லை. அதற்காகத்தான் ஜலால் உன்னை பழி வாங்குவதற்கு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என் வயிறு எரிந்ததை போல உன் வயிறும் எரிய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். உன் சந்ததியை அழிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து இந்த திட்டத்தை தீட்டினேன். உன்னுடைய மகாராணியான இவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. அதனால் தான் நான் இங்கு வந்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் நன்றாக இருந்ததால் தான் இதோ என்னுடைய இந்த முகம் இதோ இங்கு இருக்கிறாளே உன் பெரியம்மாவை ஒத்தே இருந்தது. இந்த முக ஒற்றுமையை நான் பயன்படுத்தி உள்ளே நுழைந்தேன். நான் இங்கு வந்து ஜலால் உன்னுடைய வாரிசை அழித்தே விட்டேன். எனது வாரிசை கொன்ற பிறகு வேறு எதற்காக இங்கே தங்கினாய்? உன்னை கொல்வதற்கு. எனது வாரிசை கொன்று நீ மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய். அதைவிட மிகப்பெரிய தவறு நீ செய்தது எதுவென்று உனக்கு தெரியுமா? எனது பெரியம்மாவின் பெயரை நீ கெடுத்தது. இவளை இழுத்துச் சென்று அடித்து சித்திரவதை செய்யுங்கள். கொல்வதற்கு முன்பாக இவள் முக தோற்றத்தை மாற்றி விடுங்கள். ஏனென்றால் இறக்கும் பொழுது இவளுக்கு என் பெரியம்மாவின் முகம் இருக்கக்கூடாது. இவளது தலையை கொய்து அனைத்து வீதிகளிலும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லுங்கள். இனி இது போன்ற செயலை செய்வதற்கு இங்குள்ள எவருக்கும் துணிச்சல் வரக்கூடாது. எடுத்துச் செல்லுங்கள். அந்த அல்லாவிற்கு கோடி கோடி நன்றிகள். ஏனென்றால் இந்த சோதனையில் தாங்கள் வென்று விட்டீர்கள் பிரியம்மா. மிக அற்புதம் ஜலால். முகலாயர்களின் நீதிமுறைக்கு நீ மெருகேற்றி இருக்கிறாய். இல்லை தாயே, இன்னும் முழுமையாக வழங்கவில்லை. நான் ஜோதா பேகத்திற்கும் அவர்களது சகோதரர்களுக்கும் தவறாக தண்டனை அளித்து விட்டேன். அதற்கு பிராயச்சித்தம் செய்யும் விதமாக எந்த ராஜ்யத்தின் ஷஹன்ஷாவும் செய்யாத ஒன்றை நான் செய்ய போகிறேன். நான் செய்த தவறிற்காக ஜோதா பேகத்திடமும் அவர்களது சகோதரர்களிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு ஷஹன்ஷாவாக எனது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் என்னை மன்னித்து விட வேண்டும். தாங்கள் ஷஹன்ஷா மட்டுமல்ல, எங்கள் மாப்பிளையும் கூட. எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் செய்தது தங்களுடைய கடமையாகும். ஆனால் இன்று தாங்கள் செய்தது நீதி தவறாத ஷஹன்ஷா என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஷஹன்ஷா, வெற்றி உங்களுடையது. இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அவர்கள். இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அவர்கள். இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அவர்கள். அற்புதம் ஹுசூர். இதை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை மற்றும் அரசியல் எனும் சதுரங்கத்தில் உங்களுடன் போட்டி போட யாருக்கும் தகுதி இல்லை. இதனால் தங்களின் மீது ஷஹன்ஷாவின் மதிப்பு அதிகமாகிவிட்டது.
ரேஷம், போதும். இனி இதை பற்றி யாரிடமும் வாயை திறக்க கூடாது. நடக்க வேண்டியது நடந்து விட்டது. எச்சரிக்கை! இந்து தேசத்தின் மகாராணியும் மற்றும் இந்து தேசத்தின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் அவர்களும் வருகிறார்கள், வருகிறார்கள், வருகிறார்கள். இந்த அடிமையின் வணக்கங்களை ஷெஹன்ஷா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே. தாங்கள் ஏன் சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டும்? தங்களுடைய வார்த்தைகளால் என்னை மேலும் காயப்படுத்தாதீர்கள் பெரியம்மா. குதாவின் கருணையால் தான் நான் இன்று காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். கொலைகாரி என்ற அவப்பெயரை ஏற்படுத்தாமல் அந்த குதா என்னை காப்பாற்றி விட்டார். உண்மையை அனைவரும் அறிந்து விட்டார்கள். பிறகேன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாமல் எவ்வாறு இருக்க முடியும்? என் முகச்சாயலை பயன்படுத்தி இன்னொருவள் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்று முன்பே எனக்கு ஏன் தெரியவில்லை என்று இப்போது வருந்திக் கொண்டிருக்கிறேன். நான் ஏன் வருத்தப்படுகிறேன் என்றால், இந்த மகாமாங்காவால் தன் குழந்தையை குண்டு மழையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததே தவிர அவனுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று வருந்துகிறேன். பெரியம்மா, எனது வாரிசை இழந்து நான் தவித்துக் கொண்டிருப்பது ஒரு புறம் என்றால், தங்களையும் இழந்திருந்தால் என்னால் அதை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. நான் குதாவிடம் நன்றி தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஏனென்றால் நல்ல வேளையாக ஜோதாவிடம் நடந்து கொண்டது போல் நான் தங்களிடம் நடந்து கொள்ளவில்லை. பெரியம்மா, இதுவரை தாங்கள் எவ்வளவோ அழுதுவிட்டீர்கள். இனி எப்போதும் தாங்கள் அழக்கூடாது என்பதே எனது வேண்டுகோள். ஜலால் மிகவும் சரியாக கூறினான். எனது ஜலாலுக்காக தாங்கள் எவ்வளவு கடுமையான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். ஒரு தாய் தன் மகனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது சுகத்தையே தரும். இதை நான் செய்ததற்கு காரணம் ஜலாலின் மேல் கொண்ட தாய் பாசமே காரணம். என் இறுதி மூச்சு உள்ளவரை இதை தொடருவேன். இது ஒரு தாயின் கடமை. நான் உண்மையில் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவன் பெரியம்மா. அதனால் தான் தங்களின் அன்பு கிடைத்திருக்கிறது. குதாஃபிஸ். வா அல்லாஹ்! நீங்கள் ஷெஹன்ஷாவின் முன்பே தங்களின் மகன் ஆதம் கானுக்காக எதையும் செய்வேன் என்று கூறிவிட்டீர்களே. பாவம், அவருக்குத்தான் இது புரியவில்லை. மாஷா அல்லாஹ்! சிறந்த மாறுவேட கலைஞர் தாங்கள்தான். அவளால் தோற்றத்தை மட்டும்தான் மாற்ற முடிந்தது. ஆனால் தாங்களோ உங்களது குணத்தையே சிறிது நேரத்தில் மாற்றிக்கொண்டீர்களே. சிறந்த கலைஞர் தாங்கள்தான் மகா மந்திரியாரே. இதில் என்ன உள்ளது? மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் கலவை. நீங்கள் சில நாட்களாக உங்கள் அழகை கவனித்துக் கொள்ளவே இல்லை. நீங்கள் இதை பூசிக்கொண்டால் இன்னும் பளபளப்பாவீர்கள். வேண்டாம், எனக்கு விருப்பமில்லை. இந்த எண்ணெயாவது கூந்தலில் தடவிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி ஜலால் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தங்களிடம் நற்செய்தி கூறுவதற்காக வந்தேன். எனக்கு தெரியும், என்னை அனுப்புவதற்கு எல்லா ஏற்பாட்டையும் செய்து விட்டீர்கள் தானே? உண்மையில் மிக சிறந்த விஷயம் அது. மிகவும் சந்தோஷம். மிகவும். ஒரு கணவனால் கைவிடப்பட்டு ஆமீருக்கு செல்கிறேன். நான் இங்கிருந்த காலம் வரை மகிழ்ச்சி என்ன என்பதையே மறந்து விட்டேன். மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமே மறந்து போய்விட்டது. என்னை எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருந்தீர்கள். அதை பெறுவதற்கு நான் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தங்கள் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இதை ஏற்றுக்கொள்வேன். கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் என்னை, என் குடும்பத்தினர், என் பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
தெரியுமா, ஒரு மனைவியானவள் அவள் கணவனால் கைவிடப்படும் போது அவள் தாய் வீட்டிற்கு செல்கிறாள். அது எவ்வாறு இருக்கும் என்று தாங்கள் அறிவீர்களா? அவ்வாறு இருந்தாலும் என் பெற்றோர்கள் என்னை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். எங்களின் கலாச்சாரப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளுடைய தாய் வீட்டில் தொடங்கினாலும் அந்த பெண்ணின் இறுதி பயணம் கணவன் வீட்டில்தான் தொடங்க வேண்டும். ஆனால் நான் எங்கு பிறந்தேனோ அங்குதான் இறக்கவும் போகின்றேன். நான் கவலைப்படப் போவதில்லை. இங்கிருந்து பல முறை இறப்பதை விட ஒரே முறை அங்கு இறப்பது சிறந்ததாகும். ஒவ்வொரு நாளும் இங்கு என்னுடைய உணர்வுகளும், என்னுடைய மரியாதை, என்னுடைய தன்மானமும் இங்கு இறந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆமிருக்க மகிழ்ச்சியோடு செல்கிறேன். கட்டளையிடத்தானே தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். கூறுங்கள், நான் இங்கு இருக்கும் வரை மீறும் அதர்மத்தை நான் நிச்சயம் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் தந்தையின் வளர்ப்பு முறைக்கு எந்த அவப்பெயரும் வருவதற்கு விட மாட்டேன். அதனால்தான் நான்... போதும் போதும். வந்ததிலிருந்து ஆமிர் ஆமிர் என்று ஆமிர் புராணத்தையே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னொரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் இன்னமும் ஆக்ராவில் தான் இருக்கிறீர்கள். எவ்வாறு மறக்க முடியும்? நானே நினைத்தாலும் இந்த ஆக்ராவில் இருந்த நிமிடங்களை என்னால் எவ்வாறு மறக்க முடியும்? அமைதியாகிவிட்டீர்கள். கோபம் வருகிறதல்லவா? என்னிடம் காட்டுங்கள். தங்கள் கோபத்தை இறக்கி வைத்து தாங்கள் மன நிம்மதி அடைந்து விட்டீர்கள் என்று நான் எண்ணி மகிழ்ச்சி அடைவேன். சரியாக கூறினீர்கள். என் கோபத்தை ஒதுக்கி வைத்தால் நான் நிம்மதி அடைவேன். ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். ஆக்ராவிலிருந்து 2 நாட்களில் உங்கள் பயணம் தொடரும். யா அல்லாஹ், நான் செய்த தவறின் விளைவு வந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாம் வலைக்கும் அத்தை அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் ஜாவிதா. நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கூறலாமா? என்ன? அத்தை அவர்களே, திடீரென்று ஜலால் தங்களை தரையில் தள்ளி விட்டவுடன் நான் மிகவும் பயந்து விட்டேன். ஜலால் தரையில் தள்ளியது என்னை அல்ல, என் முகத்தோற்றத்தை கொண்டவளைத்தான். ஆனால் நீங்கள் என்று தானே அனைவரும் நினைத்திருப்பார்கள். ஏனென்றால் அப்பொழுது யாருக்கும் உண்மை தெரியாதல்லவா? அப்படித்தானே ரேஷம்? இந்த அடிமை என்று பேகம் கூறியதை மறுத்து பேசியிருக்கிறாள். ஆனால் உண்மையில் அந்த மாறுவேடைக்காரி திறமைசாலிதான். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அவள் நினைத்தது நடந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அதாவது முகலாயர் ராஜ்யமே தரைமட்டமாயிருக்கும். செயின்ஷாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டு உங்கள் தலையை வெட்டிவிட்டு அவள் தலை நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு ராஜ்யம் செய்து கொண்டிருந்திருப்பாள். நாமும் அதை பார்த்து கொண்டிருந்திருப்போம். ஜாவிதா, ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? அந்த மோசக்காரியின் தலை வெட்டப்பட்டு விட்டது தெரியுமா? ஓஹோ, நடந்ததை பற்றி நான் பேசவில்லை அத்தை அவர்களே. அவள் நினைத்தது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தேன். எனக்கு அது புரிகிறது. ஆனால் உனக்குத்தான் ஒன்று விளங்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் ஜாவிதா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. யோசிப்பது இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அதிகம் யோசித்தால் உனக்கு தலைவலி வந்து விடுமே. மூளையே இல்லாத பொழுது தலைவலி எவ்வாறு வரும்? அத்தை அவர்களே, தாங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். தவறுதலாக உங்கள் தலை வெட்டப்பட்டிருந்தால் தாங்கள் இடத்தில் அவள் அமர்ந்து கொண்டு நான் செய்த சேமியா பாயாசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அப்போது... சரி, நான் செல்கின்றேன். ஆனால் நான் செல்வதற்கு முன்பு தங்களிடம் ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன். பாவம் ஜோதா பேகம் தாங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாள். சரி, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் இப்பொழுதே செல்கிறேன். சரி, நான் அனுமதி தருகிறேன். நீ செல்லலாம். குதாஃபிஸ். இவள் மட்டும் என் மருமகளாக இல்லாமல் இருந்தால் இவள் தலையையும் சேர்த்து வெட்ட சொல்லியிருப்பேன்.
ஆனால் ஜாவிதா பேகம் கூறியதிலும் ஒரு உண்மை இருக்கிறது. ஜோதா பேகம் தங்களால் மாட்டிக்கொண்டிருப்பார். ஜோதா பேகம் அனைவருக்கும் முன்பாக சந்தேகப்படாமல் இருந்திருந்தால் நான் மாட்டிக்கொண்டிருந்திருப்பேன். ஆமாம், இப்பொழுது அவருடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும். அவளை சந்தித்த பிறகுதான் என்னால் கச்சிதமாக கூற முடியும். ரஹீம், அந்த குமிழை திருடியது நீதான் அல்லவா? ஜோதா சித்தி, என்ன ரஹீம், என்னாயிற்று? இது மிகவும் தவறு. நீ உணவு உண்ணும் போது உன் அம்மாவை இவ்வாறு உன் பின்னால் ஓட வைப்பது சரியல்ல. மகாமங்கா என்னை துரத்தியதால் தான் நான் இங்க ஓடி வந்தேன். மகாமங்க துரத்தினாரா? ரஹீம், என்ன வயிற்று? ஏன் என்னை பார்த்ததும் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உன்னிடம் பேசதான் இங்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். நன்றாக இருக்கிறேன். பிரமாதம். இவ்வளவு குறைந்த நாட்களிலேயே உனக்கு உன் சின்னம்மாவிடம் இவ்வளவு பாசம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மகாமாங்காவையே மறந்து விட்டாய். நான் எவ்வளவு கதைகளை சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்ஷா சைத்தான் கதையை மறந்து விட்டாயா? மறந்து விட்டேன். சிறு குழந்தைகளிடம் பிரச்சனையே இதுதான். எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ரஹீம், நான் உனக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குமிழை எடுத்து ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறாய். ஆகையால் தான் நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்துக் கொள்ள முடிந்தது. ஆகட்டும், வெளியே சென்று விளையாடு, சரியா? கூறுங்கள், என் அறைக்கு வருவதற்கு தங்களுக்கு என்ன அவசியம்? தங்களுக்கு நன்றி கூறதான் வந்திருக்கிறேன். நல்லதாக போயிற்று. அந்த குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் நாம் இருவரும் தப்பித்து விட்டோம். இதற்கிடையில் தாங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அது நான் இல்லை என்று. நல்லது. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அன்று சமையல் அறையில் தாங்கள் செய்த அந்த இனிப்பை செய்யலாம் என்றுதான் நான் இங்கு வந்தேன். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதில் என்னென்ன சேர்த்தீர்கள்? முந்திரி மற்றும் ஏதேதோ. அதை சேர்க்கலாமா? இம்முறை நான் அளவுகளை சரியாக கூறுகிறேன். ஆமேரின் குங்குமப்பூவின் சிறிதளவு அரளி விஷம். அப்படித்தானே தாங்கள் கலந்தீர்கள்? நில்லுங்கள் மகாமங்கா. அப்படி என்றால் தாங்கள் கூறுவதற்கு என்ன அர்த்தம்? அன்று சமையலறையில் இருந்தது தாங்கள் தானா? அந்த மாறுவேடக்காரி இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறட்டுமா ஜோதா? இப்பொழுது இந்த கேள்வியை எழுப்புவதால் எந்த பயனும் கிடையாது. அனைவரையும் விடுங்கள். இதை ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்களிடம் கூறினாலே இதை நம்ப மாட்டார். வழக்கே முடிந்து விட்டது. இருந்தாலும் தங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருப்பது போல் தோன்றுகிறது. ருக்கையா பேகத்திற்கு விஷத்தை கொடுத்தது நான் தான் என்று நீங்கள் இன்னும் நம்புகிறீர்கள் அல்லவா? உங்களின் சந்தேகத்தை எவ்வாறு போக்குவது? நாம் ஒன்று செய்வோம். நாம் இருவரும் இப்பொழுதே ஷெஹன்ஷாவிடம் செல்லுவோம். சென்று அவரிடமே கேட்போம். ஏனென்றால் ஆராய்ந்த தீர்ப்பை வழங்க ஆரம்பித்து விட்டார் ஷெஹன்ஷா. இதற்கும் நல்ல தீர்ப்பையே கூறுவார்.
செல்வோமா? தங்களின் முகத்தை பார்க்கும் பொழுது என் தாயின் கூற்று எனக்கு நினைவிற்கு வருகிறது. விஷத்தை விஷம் என்று நிரூபிப்பதற்காக அதை ருசி பார்க்க கூடாது என்று என் தாய் கூறுவார். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நான் ஒரு புறம் நிரூபித்து காட்டினாலும் விஷம் அதனுடைய வேலையை காட்டிவிடும். எனக்கு விடை தாருங்கள். வந்த வேலை முடிந்து விட்டது, செல்கிறேன்.